ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1, உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதோட தோல் எடுக்கிறது ரொம்பவே ரொம்ப ஈஸியாக அந்த தோல் நம்ம எடுத்துடலாம். டிப் நம்பர் 2, காஞ்ச மிளகா வறுக்கும்போது அதுலேருந்து ஒரு நெடி ஸ்மெல் வரும். அது நம்ம மூக்கில் போய் பயங்கரமாக தும்மல்லாம் வரும். ஸோ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த நெடி நமக்கு இருக்காது. ஸோ தும்மல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம ஸ்வீட் செய்யும்போது அல்வா, எனிவே கேசரி எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம சுகர் சேர்க்குறோம். அதுக்கு பதிலாக கல்கண்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஸோ சுகரை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக கல்கண்டு ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது செஞ்சு பாருங்கள். டிப் நம்பர் 4, கருவேப்பிலை, மல்லித்தழை இது எல்லாமே நம்ம வதக்கி சமையலில் சேர்க்குறத விட ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க சத்து ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ கருவேப்பிலை, மல்லித்தழை இதில் கூட நிறையவே சத்து இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5, சாதம் நமக்கு உதிரி உதிரியாக வேணும், வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். வேணும் அப்படின்னா நம்ம அரிசி போட்டு அது கொதிச்சதும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டிங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும். டிப் நம்பர் 6, உப்பு சில நேரம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும், அல்லது உள்ளே தண்ணி கோத்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அரிசி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணியை இந்த அரிசி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு உப்பு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அந்த தூள் மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.